காஷ்மீரில் மாட்டு இறைச்சியை ஏற்றிச் சென்றதாக லாரி ஓட்டுநர் எரித்து கொல்லப்பட்டதை கண்டித்து கலவரம் வெடித்தது. கொல்லப்பட்ட லாரி ஓட்டுநரின் குடும்பத்தினரை சந்திக்க முயன்ற பிரிவினைவாத அமைப்பு தலைவர் யாசின் மாலிக் கைது செய்யப்பட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அனந்த்நாக் பகுதியைச் சேர்ந்த ஜாகித் அகமது என்ற இளைஞர் நிலக்கரி லாரியை ஒட்டியபடி உதாம்பூர் மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த லாரியில் பசுமாட்டு இறைச்சியை ஏற்றிச் செல்வதாக தகவல் பரவியதை அடுத்து லாரி மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டது. இதில் படுகாயமடைந்த ஜாகித் அகமது மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மரணமடைந்தார். இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து இன்று அனந்த்நாக் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. இதில் 4 போலீசார் உட்பட பலர் படுகாயமடைந்தனர். இதனிடையே லாரி எரிப்பு சம்பவத்தில் மரணமடைந்த ஜாகித் அகமது குடும்பத்தினரை சந்திக்க முயன்ற பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார்.